சரவணா ஃபார்ம் இந்த என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம ஆட்டுக்கு வந்து கால் காண தான் வந்திருக்கேன். இது வந்து செம்மறி ஆட்டுக்கு வந்து செம்மறி ஆட்டுக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க நிறைய. ஆனால் செம்மறி ஆட்டுக்கு தான் வரும். வெள்ளாட்டுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்கும், அது அவ்வளோவா இருக்காது. செம்மறி ஆட்டுக்கு தான் வந்து இந்த மழை காலத்தில் அந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்ம இருக்கிற இடத்த வந்து ரொம்ப மழை கொதன்னு இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் டைம்லேயே பார்த்துட்டு அதுக்கு வந்து கரெக்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா வந்து அதை வந்து இது பண்ணிடலாம். இல்லைனா கால் ரொம்ப வீங்கி காலில் ரொம்ப கொயன்னு போய் ஆடே ஃபுல்லாக நொண்டி நடக்க ஆரம்பிச்சிடும். கால் அப்புறம் வீக்க மாற தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்போ அந்த தண்ணி எடுத்துங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நல்லா வந்து கழுவிக்கிங்க. அந்த சேறு மாதிரி இருக்கிறது எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது வந்து நல்லா கழுவிட்டிங்களா அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து கொட்டி அதுக்கப்புறமா நல்லா பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக நொன்றப்பே பார்த்து பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்க்காம விட்டுட்டிங்கன்னா போக கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு, புழு வைக்க ஆரம்பிச்சிடும். புழு வச்சிச்சுன்னா அப்புறம் வந்து ஆடு கால் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அப்புறம் கட்டெலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் முதல்ல பார்க்குறப்ப இந்த சின்னதாக இருக்கும்போது நம்ம பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட் லைட்டாக நொண்டும். எல்லாரும் ஓட்டி விடும்போது தீவனத்தை வந்து வேகமாக ஓடுறப்ப மட்டும் அந்த ஆடு மட்டும் லைட்டாக நொண்டி போகும். அந்த மாதிரி டைமில் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் ஆடு கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது